ராமர் ஜனஸ்தானத்துல 14,000 பேரோட யுத்தம் பண்ணார். ஒத்தனா இருந்து சண்டை போட்டார். அப்ப உடம்புல எல்லாம் ரத்தம். இப்ப ராமர் எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு அவர் உடம்பெல்லாம் ரொம்ப ரூயின்டு, ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கு. இத பார்த்த உடனே சீதைக்கு ஒரே சந்தோஷமா. ஏன் சார் அவர் அடிபட்டு இருக்கிறது சந்தோஷமா? ஏக்கோ அடிபட்டிருக்கு, என்னமா அடிபட்டிருக்கு பாருங்களே அப்படின்னு சொல்லுவாள். சீதைக்கு என்னன்னா, பாத்தியான மாத்துக்காரர் எப்படி சண்டை போட்டிருக்காரு இல்லையா இல்லையா, நம்ம பார்த்து மாமா செம்மையா சண்டை போடுறாரு பாருங்க அப்படின்னு ஒரு செல்ஃபி கூட எடுத்துப்பா பாருங்க. இங்க என்னை காப்பாத்தும் போது எங்க மாமா அடிபட்டதுதான் இது பாருங்க, வீர தழும்பு. இப்ப ராமரை கட்டி பிடிச்சுட்டாலாம் சீஜை. பரீஷஸ்வஜேன்னு வார்த்தை இருக்கு ஆரண்யா காண்டத்துல. உடனே பெரியவாச்சான் பிள்ளை விசாரம் பண்ணார் தனி ஸ்லோகியில. கட்டி பிடிச்சுட்டார்னு சொல்லலாமே, அது என்ன நன்னா கட்டி பிடிச்சுண்டா அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது அவருக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னா சீதைக்கு இன்னும் கட்டி பிடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலிகையோட சக்தியில இவர் போனேன்னா, மகாலட்சுமி உடம்புல அவ்வளவு மூலிகையா, அவளை தியானம் பண்ணாலே நம்ம உடம்பெல்லாம் போகுமா, அதை கட்டி பிடிச்சுட்டாருன்னு இருக்கு. ராமருக்கு அப்பதான் தோணிதான், ஐயோ இன்னும் 2 அடி பட்டுக்கூடாதா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார் வியாக்கியானத்துல. இன்னும் சிறிது பட்டிருக்க கூடாதோ, இவள் தான் அணைத்து கொள்ளன்னு ஒரு வார்த்தை. அவ்வளவு நினைச்சாராம், இதுக்கே இவ்வளவு நன்னா கட்டி பிடிக்கிறாள், இன்னும் 2 அடி நான் வாங்கிக்கூடாதா. இதுல ஒரு விஷயம் எங்க ஆச்சாரியன் சொல்வார். அப்பெல்லாம் எங்க சம்பிரதாயத்துல பெருக்காரணி சக்கரவர்த்தி ஆச்சார்னு ஒரு பெரிய சுவாமி எழுதியிருந்தார். அவர் ஒரு விஷயம் சொல்வார். ஒரு கவி அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்னன்னா, தேவலோகத்துல ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கா வாங்கோ அப்படின்ட்டு. பிரம்மா தன் அன்னவாகனத்துல கிளம்பினார். அன்னைக்கு சரஸ்வதியை கேட்டார், சரஸ்வதி தும் ஆ ரஹி ஹோ அப்படின்னு. நஹி மேரா एक கான்சர்ட் ஹே. அவளுக்கு ஏதோ வீணை கச்சேரி, அவ வீணை கச்சேரிக்கு போயிட்டா. பிரம்மா அன்னவாகனத்துல போயிட்டு இருக்காரு. மெதுவா போறது அன்னம், அது நடுவில் பிரேக் டவுன் வேற ஆயிடுச்சு. அவருக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். யாராவது இப்ப நம்ம வண்டி வரலன்னா யாரையாவது பிக்கப் கேட்பாரு, ப்ளீஸ் கேன் யூ டிராப் மீ அப்படின்னு. அப்போ முருகப்பெருமான் இருக்கார். அவர் மயில்ல இருக்கார். விளையாட இது நேரமா அப்படின்னு அவர் இருக்கார். வள்ளி தேவசேனால அவ எங்கயோ பிஸி, அன்னைக்கு அவ வரல. அதனால பிரம்மா தவிக்கிறத பார்த்துட்டு முருகன் சொன்னார், யூ கேன் ஜாயின் மீ இதர், தோடா ஜகே ஹே, பேட் சக்தே ஹே. முருகன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் பிரம்மாவோட அப்பேட்டின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே மயில்ல பிரம்மா முருகன் 2 பேரும் இருக்கா. இப்போ முருகனுக்கு எவ்வளவு மூஞ்சி, எவ்வளவு முகங்கள்? 6. பிரம்மாக்கு சேர்ந்து எதிர்க்க கருடன்ல பெருமாளும் தாயாரும் இருக்கா. தாயாருக்கு தூரக்கேன்னு பார்த்தோம்னா 10 தலை தெரிஞ்சுதான். ஐயோ ராவணன் வந்துட்டான் அப்படின்னு பெருமாளை கட்டி பிடிச்சுட்டாளாம். பெருமாள் அப்ப சொல்லியிருக்கணும் இல்லையா, ராவணன் இல்லைன்னு, அவர் குவைட்டா இருந்துட்டாராம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.